விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூ சிவா வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் அன்னியூ சிவா தொடக்க முதலே முன்னிலையில் இருந்தார். இதனையடுத்து திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திரண்ட திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அப்போது அங்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு இனிப்பு வழங்கி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவினர் வெற்றி பரிசு பொருட்களுக்கு கிடைத்தது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்திருக்கிறார். 33 அமைச்சர்கள் 125க்கும் மேற்பட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் முகாமிட்டு பரிசு பொருட்களை வாரி இறைத்திருப்பதாகவும் அரிசி, மளிகை, தங்க மூக்குத்தி என ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் அளவிற்கு வழங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவை அனைத்தையும் மீறி 2024 மக்களவைத் தேர்தலில் பெற்ற 32,192 வாக்குகளை விட கூடுதலாக 75% வாக்குகளை இந்த முறை பாமக பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராமதாஸ் மக்களின் தீர்ப்பை ஏற்பதாகவும் திமுகவின் வெற்றி தற்காலிகமானது என்றும் தெரிவித்திருக்கிறார். நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று நம்பி மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூ சிவா தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் கோகுல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அதிமுக தேர்தலை புறக்கணிச்ச நிலையில அதிமுக வாக்கு பாமக செல்லும், நாம் தமிழர் செல்லும் சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க ஒரு 67,000 வாக்கு வித்தியாசம் சென்றீங்க. அதிமுக வாக்கு யாருக்கு தான் உண்மையில போச்சு? சார், மாண்புமிகு தமிழக முதல்வர் மீது பெண்கள் அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். விவசாய பெருமக்கள் நந்தன்கால்வாய் திட்டம் வரும் என்ற நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கள் கட்சிக்கு பொதுமக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நந்தன்கால்வாய் திட்டம் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை தேர்தல் பிரச்சாரத்தில் கோரிக்கை முன் வச்சிருந்தீங்க. அந்த திட்டங்கள் எப்ப நிறைவேற்றுறது? விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அந்த திட்டத்தை, இணைப்பு கால்வாய் திட்டத்தை துவக்கி வைப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நாளை தமிழக முதல்வரிடம் நாங்கள் வெற்றி சான்றிதழை ஒப்படைத்து விட்டு வாழ்த்து வாங்குவதற்காக செல்கிறோம். அப்பொழுது அவரிடம் நந்தன்கால்வாய் திட்டம் குறித்து நாங்கள் வலியுறுத்துவோம். மாற்று கருத்துகள் இருந்தாலும் கூட இடைத்தேர்தலில் மக்களின் முடிவுகளை ஏற்றுக்கொள்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத்தேர்தலில் வாக்களித்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இடைத்தேர்தல் முடிவுகளை முன்னோட்டமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் இதனை முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டால் 2026ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியை இழக்கும் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவுதான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்க முன்னோட்டமா எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்கிறது. ஒருவேளை அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னோட்டமா எடுத்துட்டாங்கன்னா இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் 2026 தன்னுடைய பலத்தை இழக்கும். 3 ஆண்டு ஆட்சியை ஏற்றுக்கொண்டு மக்கள் தங்களுக்கு வெற்றியை கொடுத்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சியினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய RS பாரதி எதிர்க்கட்சிகள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை பூதாகரமாக மாற்றி அரசியல் செய்ததாகவும் மிகப்பெரிய நாடகம் நடத்தி இடைத்தேர்தலில் வெற்றி பெற திட்டமிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அறிவிக்கப்பட்டு வேட்புமனுகள் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்தே தமிழ்நாட்டு அரசுக்கு, தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசுக்கு இதுவரையிலே இந்தியாவிலே வேறு எந்த ஆட்சிக்கும் இடைத்தேர்தல் நேரத்தில் வராத சேலஞ்ச் எல்லாம் தளபதி மு க ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு மிக அருகாமையில் விழுப்புரத்தில் பேட்டியளித்த பாமக வழக்கறிஞர் பாலு திமுகவின் பண விநியோகத்திற்கு மத்தியில் தங்கள் கட்சிக்கு 56,000 பேர் வாக்களித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்.
ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பண விநியோகத்தை செய்து பணத்தை கொடுத்து அதன் மூலமாக வாக்காளர்களிடத்தில் அவருடைய மனநிலையை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துக் கொண்டது. இதையெல்லாம் தாண்டி 56,000 வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களித்திருப்பது என்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது, மனநிறைவை தருகிறது. அந்த விதத்தில் எங்களுக்கு இது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தேர்தலாகும்.